Hi, hello students. So today let us see importance of national income analysis. எதுக்காக national income நம்ம calculate பண்ணோம்? For what purpose? That is, national income is of great importance for the economy of a country. ஸோ ஒரு பொருளாதாரத்துக்கு நேஷ்னல் இன்கம் அப்படின்றது என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ nowadays the national income is regarded as accounts of the economy. ஸோ இது வந்து ஒன் வேர்டு கேட்பாங்க, டேஷ் இஸ் ரிகார்டட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த எக்கனாமி அப்படின்னா. ஸோ அது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், சோஷியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு நோ த ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வேரியஸ் செக்டார்ஸ் ஆஃப் த எக்கனாமி அண்ட் தி கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் நேஷ்னல் இன்கம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செக்டார்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதில் நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது. ஸோ இதிலெல்லாம் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ வருமானம் வருது, ஹவு மச் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை தோஸ் செக்டார்ஸ் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் த எக்கனாமி அப்படின்றதும் நமக்கு தெரியணும். ஸோ அது எப்படி நமக்கு தெரியும்? நேஷ்னல் இன்கமோட கேல்குலேஷன் மூலியமாக தான். வி குட் ஃபைண்ட் எப்படி இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலான்னா, ஒரு பொருள் எப்படி உருவாகுது, தட் இஸ் ஹவு இன்கம் இஸ் ப்ரொடியூஸ்ட், ஹவு இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், ஹவு மச் இஸ் ஸ்பெண்ட், சேவ்ட் ஆர் டேக்ஸ்ட். ஸோ எவ்வளோ பொருள் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறோம், அதில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இன்கமில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும் போது தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, டு ஃபார்முலேட் வேரியஸ் பாலிசிஸ், தட் இஸ் மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசிஸ் அண்ட் அதர் பாலிசிஸ். த ப்ராப்பர் மெஷர்ஸ் கேன் பி அடாப்டட் டு பிரிங் த எக்கனாமி டு த ரைட் பாத். ஓகே, ஸோ நம்மளோட பொருளாதாரம் ஒரு நல்ல திசையை நோக்கி போகணும் அப்படின்னா, நல்ல ப்ராப்பரான ஒரு நல்ல எக்ஸாக்டான மெஷர்ஸ் நம்ம என்ன பண்ணணும், அடாப்ட் பண்ணணும். அது எதால் முடியும்? வித் த ஹெல்ப் ஆஃப் கலெக்டிங் த நேஷ்னல் இன்கம் டேட்டா. அடுத்தது, டு ஃபார்முலேட் பிளானிங் அண்ட் எவாலுவேட் பிளான் ப்ரோக்ரஸ். ஸோ ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் இல்லையா, நமக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன தெரியணும், நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபினான்ஸியலாக நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கோன்றது தெரியணும். ஓகேங்களா? ஸோ அந்த பிளானிங் ப்ராசஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கெட்டிங் த நேஷ்னல் இன்கம், யூ ஆர் ப்ரிப்பேரிங் இட். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து ஒரு கண்ட்ரியோட கிராஸ் இன்கம் என்ன, எவ்வளோ அவுட்புட், எவ்வளோ சேவ் பண்ணுறோம், எவ்வளோ கன்சம் பண்ணுறோம் நிறையா சோர்ஸஸ்லேருந்து அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சு தான் வி கேன் பிளான் ஃபார் த எக்கனாமி. நெக்ஸ்ட், டு பில்ட் எக்கனாமிக் மாடல்ஸ். ஆல்ரெடி வி சா, எஸ், 2 செக்டார் எக்கனாமி, 3 செக்டார் எக்கனாமி. மாடல்ஸ்னால் எப்படி ஹவுஸ்லேருந்து ஃபேர்முக்கு போகுது, ஓகே, ஃபேர்ம்லேருந்து எப்படி ஹவுஸ் இன்கம்க்கு வருது, நடுவில் கவர்மெண்ட் செக்டாரோட இன்டர்ஃபியரன்ஸ் பார்த்தோம், தென் எக்ஸ்டர்னல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஸோ இதில் ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரனுக்கு எப்படி எக்கனாமிக்ஸ் மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு நேஷ்னல் இன்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன். ஸோ தட் இஸ் பெரிய பெரிய யூகே, யூஎஸ்ஏ கூட கம்பேர் பண்ணுறது. அடுத்தது ரீஜனல், ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரல் சும்மா தற்காலிகமாக நம்மளோட க்ரோத் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா? அடுத்தது per capita income. ஓகே, per capita income ஆல்ரெடி வி லேர்ன்ட். பாப்புலேஷன்லேருந்து நம்ம வந்து நேஷ்னல் இன்கம் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ per capita income அப்படின்றது தெரியும். ஸோ அப்போது அது நமக்கு வந்து எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுன்னா, எக்கனாமிக் வெல்ஃபேர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் டு நோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் ஃபார் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் த கண்ட்ரி. எஸ். நெக்ஸ்ட்டு, லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய 4 ஃபேக்டர்ஸ்க்கு எப்படி இன்கம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், டு அரைவ் அட் மெனி மேக்ரோ வேரியபிள்ஸ். ஸோ நிறைய வேரியபிள்ஸ் வந்து நம்ம வந்து இன்கம், நேஷ்னல் இன்கம் மூலயமா அரைவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேக்ஸ். ஓகே, எந்த அளவுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணலாம், கரண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ டெஃபிசிட் இருக்குது, எவ்வளோ பற்றாக்குறை இருக்குது ஜிடிபி ரேஷியோவில், அப்புறம் ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோ இருக்குது, கடன் எவ்வளோ இருக்குது இந்த ஜிடிபி ரேஷியோவில் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து 8 important points. It is very very important. ஓகேவா? ஸோ this is also one of the important question. Next,
டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். ஸோ அடுத்தது வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ், என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in India, a special conceptual problem is posed by the existence of the large, unorganized and non-monetized subsistence sector with a barter system. So what is the meaning of barter system? Buying and selling of goods for goods. Okay va? Goods exchange பண்றதுக்கு பேரு தான் barter. So இது இன்னமுமே வந்து it is in the current transactions. Okay, so this is one of the main problem. Because of this, there are so many difficulties to measure the national income. Okay, so here you have a list of difficulties. That is, first is transfer payment. Idhula vandu pension, then all the unemployment ku kudukakodiya amount, அப்புறம் அதெல்லாமே வந்து வரும். ஓகேங்களா? அடுத்தது டிஃபிகல்ட்டி இன் அசஸிங் டேமேஜஸ். ஓகே, இதுக்கெல்லாம் பே பண்ணக்கூடிய டெப்ரிசியேஷன் அலவன்சஸ். அன்பெய்ட் சர்வீசஸ், அதாவது வந்து நம்ம வீட்டில் அம்மாலாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சர்வெண்ட்டுக்கு அதே வேலையை சர்வெண்ட் செய்யும் போது வி ஆர் டேக்கிங் இன் த அக்கௌண்ட் ஆஃப் இன்கம். ஓகே, நேஷ்னல் இன்கம். ஆனால் இஃப் யோர் மாம் டூ தட் ஒர்க், வி ஆர் நாட் டேக்கிங் பிகாஸ் இட் இஸ் the service she is doing for her love அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். ஸோ தட் ஒன். அப்புறம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லும் போது கேம்பிளிங், அதே மாதிரி பிளாக் மனிஸ், ஓகே, இல்லீகலாக செய்யக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸும். ஸோ இதுவுமே வந்து இட் இஸ் நாட் இன்க்ளூடட். ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன், சில பேர் தன்னோட பர்சனல் கன்சம்ஷனுக்காக வந்து ஃபார்மர்ஸில் அவங்களோட கல்டிவேஷனுக்காக வச்சுப்பாங்க, அது. கேபிட்டல் கெயின்ஸ், ஓன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம், எப்போதுமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். லெட் அஸ் டிஸ்கஸ் இட் இன் டீட்டெயில். ஓகே, ஸோ ஹியர் யூ ஹாவ் அ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். கவர்மெண்ட் மேக்ஸ் பேமெண்ட்ஸ் in the form of pensions, unemployment allowances, subsidies, etc. ஸோ இது எல்லாமே என்னது? கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர். பட் தே ஆர் நாட் இன்க்ளூடட் இன் எதில்? நேஷ்னல் இன்கமில் இன்க்ளூட் பண்ணுறது இல்லை. வை? பிகாஸ் தே ஆர் பெய்ட் வித்தவுட் ஆடிங் எனிதிங் டு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இது ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் வர்றதில்லை அப்படின்றதுனால வி ஆர் நாட் இன்க்ளூடிங் இட். ஓகே, நெக்ஸ்ட், during a year, interest on national debt is also considered transfer payments. ஓகேங்களா? ஏதோ ஒரு கடன் நேஷ்னலில் நம்ம வந்து என்னது கடனாக இருக்கும், அதுக்கு வட்டி கட்டுறோன்னா அதையுமே வந்து வி ஆர் நாட் டேக்கிங் இட். இட் இஸ் பெய்ட் பை த கவர்மெண்ட் டு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் ஆன் தியர் பாஸ்ட் சேவிங்ஸ். அதாவது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே போகும். ஸோ அது எல்லாமே வந்து இட் இஸ் நாட் இன்க்ளூடட். அடுத்தது டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் டெப்ரிசியேஷன், அதாவது டேமேஜ். ஓகே, accidental damage, repair, replacement charges from the national income is not an easy task. இதுக்கு என்னது? high degree of judgment versus the depreciation allowances. ஸோ depreciation allowance நம்ம கிளைம் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ஒரு அதிகமான ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதிகமான வந்து ரொம்ப questions-க்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். இட் இஸ் நாட் அ ஈஸி ஒன். ஓகே, unpaid services, as I told you all. Okay, a housewife renders a number of useful service like preparations of meals, yes, serving, tailoring, mending, washing, cleaning, bringing up children, etc. She is not paid for them. அதே ஒரு ஹோட்டலுக்கு போனால் they are preparing meals, we are paying, including the serving charges. Okay, for a tailor we are paying it. Okay, so for this and all we are paying it, but not for the wife who is working inside the house. Okay, so these are not included in national income. If such services is performed by a paid servants, these are included in the national income. So the reason for the exclusion of a service from national income is that love and affection of a housewife அப்படின்றது நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, பட் என்னது? ஹவுஸ் ஒய்ஃப்னா ஷி ஹேஸ் டு டூ அப்படின்ற ஒரு கம்பல்ஷனை அவன் முதுகில் வச்சிட்றோம். ஓகேவா? ஸோ இன் பெர்ஃபார்மிங் அ டொமஸ்டிக் ஒர்க் கேனாட் பி மெஷர்ட். இவ்வளோ தான் நம்மளால் வந்து ஒரு பேராகிராஃபில்
ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். Apart from this, a housewife is doing a tremendous works that is not included. Similarly, there are a number of goods and services which are difficult to be assessed in money terms for the reasons stated above, such as rendering service to their friends. Okay, இதை தவிர்த்து வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு செய்யக்கூட உதவி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பெயிண்டிங், சிங்கிங், இது டான்ஸிங், இது எல்லாமே வந்து இட்ஸ் நாட் இன்க்ளூடட். ஓகே, நெக்ஸ்ட், in such activities have value and satisfy the wants of the people. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பீப்புளோட வாண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, பட் இட்ஸ் நாட் இன்க்ளூடட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன் போது ஃபார்மர்ஸ் நம்ம பார்த்தோம், ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஃபுட்டை வந்து என்னது அவங்களோட ஃப்யூச்சர் கன்சம்ஷனுக்காக வச்சுப்பாங்க. இதோட இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, that part of the produce which is not sold in the market can be included in national income or not. அதுதான் பிரச்சனை. நேஷ்னல் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் by product method is measured by the value of final goods and service at current market price. ஸோ அதோட ஃபைனல் குட்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்? கரண்ட்டு மார்க்கெட் ப்ரைஸில். ஆனால் ப்ரைஸ் அதே மாதிரி இருக்குமா? கிடையாது. ஏற்கனவே நம்ம டிமாண்டோட லா தெரியும். when the demand increase, what will happen? Price will increase. When the demand falls, the price will also fall அப்படின்ற ஃபார்முலா தெரியும். ஸோ இது வந்து ரைஸும் இருக்கும், ஃபாலும் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? ரியல் இன்கம்ல கால்குலேட் பண்ணணும். அதாவது ப்ரைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன் அண்ட் சேஞ்சிங் ப்ரைஸ். அடுத்தது கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா கேபிட்டல் கெயின்ஸ்லேருந்து வரும். அதாவது வந்து ஒரு கேபிட்டல் அசெட் சச் அஸ் ஹவுஸ், அதர் ப்ராப்பர்ட்டி, ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ், இது எல்லாமே நம்ம விற்கும் போது வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? தென் வாஸ் பெய்ட் ஃபார் இட் அட் த லாஸ்ட் டைம். அதாவது ஏற்கனவே நம்ம வாங்கினதை விட என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிக விலைக்கு விற்போம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். வில் நாட் பி இன்க்ளூடட். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம். தேர் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் டூ. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஏற்கனவே சொன்னதான், நம்ம வந்து இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, இவ்வளோ கேர்ள்ஸ், இவ்வளோ விமன் இருக்காங்க, இவ்வளோ மென் இருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளால் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியுமே தவிர அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஓகே, சி கிரேட் கேர் இஸ் ரெக்வயர்ட் டு அவாய்ட் டபுள் கவுண்டிங் அண்ட் ஆல்சோ டபுள் கவுண்டிங். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம் டபுள் கவுண்டிங் நம்ம ஷியராக சொல்ல முடியாது. ஒவ்வொரு டைமும் வந்து இட் இஸ் நாட் டபுள் கவுண்டட், தே ஆர் யூஸிங் சம், அதாவது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து வேல்யூ இஸ் கன்சிடர், அப்படிலாம் இல்லை. there may be a problem. So statistical data may not be a perfectly reliable. So skill and efficiency of statistical staff and cooperation of people at large are also equally important in estimating national income. So the following are some of the statistical problem. என்னென்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். First, accurate and reliable data are not adequate. Okay, accurate ரொம்ப adequate data are not available. ஓகேங்களா? ஸோ as farm output in the substance sector is not completely informed. ஸோ சில பேர் அவங்களோட இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக வந்து சொல்ல மாட்டாங்க. ஓகே, அதனால வந்து that is one of the problem. அப்புறம் different languages, customs etc. also create problems in computing estimates. ஓகே, languages, customs இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும். ஓகேவா? நம்மளால் வந்து அக்யூரேட்டாக எடுக்க முடியாது. இப்போது அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா people in India are indifferent to the official inquiries. They are in most cases non-cooperative also. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க? கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, பொய் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸு இன்எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க, ஒழுங்கான ட்ரைனிங் இல்லாமல் இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ தேர்ஃபோர் நேஷ்னல் இன்கம் எஸ்டிமேட்ஸ் இன் ஆர் கண்ட்ரி ஆர் நாட் வெரி அக்யூரேட் ஆர் அடிக்குவேட். தேர் இஸ் அட்லீஸ்ட் 10% மார்ஜின் ஆஃப் எரர். ஸோ 10%ஆவது என்னவாக இருக்கும்? அங்கே எரர் இருக்கும். தட் இஸ் நேஷ்னல் இன்கம் இஸ் ஓவர் எஸ்டிமேட்டட் ஆர் அண்டர் எஸ்டிமேட்டட். ஓகே, ஓவராகவும் எஸ்டிமேட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க? அண்டராகவும் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. தட் இஸ் வை த ஜிடிபி எஸ்டிமேட்ஸ் ஃபார் இந்தியா வேரிஸ் ஃப்ரம் $2 trillion to $5 trillion. ஸோ இதனால தான் இங்கே வந்து நமக்கு இந்த டிஃப்ரென்சஸ் வருது. ஓகேங்களா? அடுத்தது நேஷ்னல் இன்கம் அண்ட் சோஷியல் அக்கௌண்டிங். ஸோ நேஷ்னல் இன்கம் அண்ட் சோஷியல் அக்கௌண்டிங் அப்படின்னும் போது
National income is also being measured by the social accounting method. So நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, national income is also known as social accounting. ஓகேவா? ஸோ இது என்ன சோஷியல் அக்கௌண்டிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடில் the transaction among various sectors such as firms, households, government, etc. are recorded and the interrelationships are traced. ரெக்கார்ட் பண்ணி அதோட ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேஸ் பண்ணுறோம். The social accounting framework is useful for economics as well as policy makers. So இது வந்து இந்த monetary policy, physical policy work out பண்ணுறவங்களுக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Okay, so because it represents the major economic flows and statistical relationship among various sectors of the economy, it becomes possible to forecast the trends of economy more accurately. Okay, ஸோ இதனால் வந்து என்னென்னா நம்ம இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டான டேட்டாஸ் நமக்கு கிடைக்குது. அடுத்தது சோஷியல் அக்கௌண்டிங் அண்ட் செக்டார். ஓகே, ஸோ அண்டர் திஸ் மெத்தட் த எக்கனாமி இஸ் டிவைடட் இன்டு செவரல் செக்டார்ஸ். ஸோ நிறைய செக்டார்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம். செக்டார் இஸ் அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல். கரெக்ட் தானே? செக்டார்னாலே என்னவா இருக்கும், அதில் இண்டிவிஜுவல்ஸ் குரூப்பாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா அது இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றோம். என்ன அவங்கக்கிட்ட இருக்குன்னா காமன் இன்டர் ரிலேட்டட் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன். அவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் என்ன இருக்கும், ஒரே எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ எப்படி நம்ம டிவைட் பண்ணுறோம்னா ஃபர்ம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட்ஸ், கவர்மெண்ட், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட், கேபிட்டல். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்டிவ் ஒர்க். ஓகே, ஸோ ஃபர்ம்ஸ் அண்டர்டேக் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி, தஸ் தே ஆர் ஆல் ஆர்கனைசேஷன். ஸோ அப்போ ஃபர்ம்ஸ் எல்லாம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்க ஃபர்ம். ஸோ அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஒன்றா வந்து எடுத்துப்போம். விச் எம்ப்ளாய் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒர்க் என்ன, லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன், அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து எம்ப்ளாய் பண்ணுவாங்க. எதுக்காக, ஒரு பொருளை தட் இஸ் டு ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு பொருளை உருவாக்குறக்கும் அந்த பொருள்லேருந்து வரக்கூடிய சர்வீசஸை உருவாக்குறக்கும் தே டூ ஒன் ஜாப். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்றது கன்சியூம், என்ன ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறாங்களோ அதை வந்து கன்சியூம் பண்ணுறது தான் ஹவுஸ் ஹோல்டோட ஒர்க். Okay, households are consuming entities and represents the factors of production who receive payment for services rendered by firm. Households consume the goods and services that are produced by the firms. Okay, so அதான் firm என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை என்ன பண்ணுவாங்க, household வந்து they will consume. Thus firms make payment to household for their services. Households spend என்ன பண்ணுவாங்க, money incomes. நம்ம இது வந்து 2 sector மாடலில் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் அ சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணி பிட்வீன் தீஸ் டூ குரூப்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் செக்டார். கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கவர்மெண்ட் செக்டார் அப்படின்றது ரெஃபர்ஸ் டு த எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் பாடிஸ் அட் ஆல் லெவல்ஸ், அதாவது சென்டர், ஸ்டேட் அண்ட் லோக்கல். ஓகே, center, state and local. In their work concerning social accounting, Edley and Peacock have defined government as a collective person. Okay, ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எட்லி அண்ட் பீகாக் அப்படின்றவங்க வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, they are the persons. Okay, they are the persons of that அதாவது வந்து that purchases goods and services from firms. Okay, so goods and services வந்து entrepreneurs கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ these purchases may be financed through taxation. இதை வந்து நம்ம வந்து டாக்ஸேஷன் மூலியமாக வந்து அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக பண்ணுறதுக்கு, வெல்ஃபேர், ஃபார் த பர்பஸ் ஆஃப் த வெல்ஃபேர், through taxation, public borrowings or any other fiscal means. ஸோ த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் குட்ஸ், அதாவது டிஃபென்ஸ்க்கு. இப்போ டேக்ஸ் மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸ் அமௌண்ட், அதாவது ஃபர்ம்ஸ், இன்னும் ஆண்டர்ப்ரெனர்ஸ், ஓகே, ப்ரொஃபஷனலிஸ்ட், இவங்ககிட்ட இருந்துலாம் வாங்கக்கூடியது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஃபென்ஸ், பப்ளிக் ஹெல்த், எஜுகேஷன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் மீன்ஸ் சாட்டிஸ்ஃபைங் த கலெக்டிவ் வாண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஹவவர், public enterprises like post office and railways are separated from the government sector. Okay, so இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரயில்வேஸையும் போஸ்ட் ஆஃபீஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட் பண்ணிட்டோம் கவர்மெண்ட் செக்டார்லேருந்து. ஓகே, அதுக்கப்புறம் அதை வந்து ஃபேர்மோட இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்
rest of the world அப்படின்றது relates to international economic transaction of the country. So it contains income, export and import. So international அப்படின்னும் போது import export நல்லா தெரியும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் லோன் டிரான்சாக்ஷன். ஓகே, நம்மளை வந்து வேர்ல்ட் பேங்க்ல இருந்தெல்லாம் வந்து கடன் வாங்கிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து வில் பி இன்க்ளூடட். அடுத்தது கேபிட்டல் செக்டார். ஸோ கேபிட்டல் செக்டார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ், இன்சூரன்ஸ், கார்ப்பரேஷன், ஃபினான்ஷியல் ஹவுசஸ் இது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ யூ கேன் சி பேங்க்ஸு, இன்சூரன்ஸ், கார்ப்பரேஷன்ஸ், ஃபினான்ஷியல் houses and other agencies of the money market. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா ஃபார்மோட இன்க்ளூட் ஆகாது. இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? while assisting sectoral contribution to GDP, the economy is divided into 3. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி, செகண்டரி, அதுக்கப்புறம் என்னது டெரிட்டரி செக்டார்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் national income and welfare. National income and welfare அப்படின்னு பார்க்கும்போது national income is considered as an indicator of the economic well-being of a country. Okay, the economic progress of a country is measured in terms of their GDP per capita and their annual growth. So GDP-யை வச்சு தான் நம்மளோட எக்கனாமிக் growth எந்த அளவு ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். ஸோ countryல வந்து if you have a higher per capita income, so it will enjoy the greater economic welfare with higher standard of living. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு இன்கம் இருக்கோ, ஓகே, நம்மளோட பாப்புலேஷன், that is one of the main issue. ஓகே, ஸோ பாப்புலேஷன் கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் ஆனாலே we can enjoy the per capita income. At the same time there should be more growth in the economy. But the rise in GDP or per capita income need not always promote economic welfare. எப்போதுமே இதோட ரைஸ் வந்து எக்கனாமிக் வெல்ஃபேர்க்காக மட்டும் இருக்காது. ஓகே, சம்டைம்ஸ் வந்து இட் மே ஆல்சோ சஃபர் ஃப்ரம் த லிமிடேஷன்ஸ். என்னென்ன பிரச்சனைனால சஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the economic welfare depends upon the composition of goods and services provided. The greater the proportion of capital goods over consumer goods, the improvement in economic welfare will be lesser. Similarly, the production of luxuries is meant for rich classes only. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து லக்ஸரியஸாக வாழணுன்றதுக்காக இப்போ வந்து இந்த லக்ஸரி குட்ஸ் எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் த ரிச் பீப்புள். ஓகேவா? எக்கனாமிக் வெல்ஃபேர் அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன நமக்கு ப்ரொவைட் ஆகுதோ அதுதான் வந்து எக்கனாமிக் வெல்ஃபேர் அப்படின்றதும். ஓகேவா? ஸோ கிரேட்டர் போர்ஷனாக நம்ம கேபிட்டல் குட்ஸ் இருக்கவங்க தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது கன்சியூமர் குட்ஸ் வந்து என்னமா இருக்கும், கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ கன்சியூமர் குட்ஸ் தான் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போது கேபிட்டல் குட்ஸில் கான்சென்ட்ரேட் அதிகமாக பண்ணும்போது கன்சியூமர் குட்ஸ் வில் பி லெஸ். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, எக்கனாமிக் வெல்ஃபேர் லெஸ்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது ஜிடிபி வித் கிரேட்டர் என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ் சச் அஸ் ஏர், வாட்டர் அண்ட் சாயில் பொல்யூஷன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஜிடிபி அதிகமாக்கணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நேச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நவ் யூ ஆல் கேன் நோட் இட். ஓகே, ஆஃப்டர் திஸ் கொரோனா நம்மளோட ஏர் ஆகட்டும், நம்மளோட வாட்டர் ஆகட்டும், சாயில் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப தரமானதாக இருக்குது. வை? பிகாஸ் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் ஆர் க்ளோஸ் நவ். ஸோ தேர் இஸ் நோ ஏர் பொல்யூஷன் நவ், நோ வாட்டர் பொல்யூஷன். ஓகே, and also this no soil pollution. So this is economic welfare. Okay, next the production of war goods will show the increase in national output but not welfare. War goods சண்டை போடுறதுக்காக நம்ம பொருள் உருவாக்குறோம். ஓகே, ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஓகே, ஸோ தட் வில் நாட் பி இன்க்ளூடட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா an increase in per capita income may be due to employment of women and children or forcing workers to work for long hours. ஸோ பெர் கேபிட்டாவோட இன்கம் எதனால் அப்படின்றா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியும்னு தெரியாது. அதாவது கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறையா ஐடி பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நார்மலாக அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய 8 ஹவர்ஸை தவிர்த்து இப்போது ஒவ்வொருத்தரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற பேரில் 14 ஹவர்ஸ்
12 hours, அதாவது ரொம்ப அதிகமாக 8 ஹவர்ஸ்க்கு மேலே they are working. Why? For the income of the per capita income. ஸோ இதில் என்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஓகே, now where does the economic welfare is working out? Only the workers are what? Facing lots of struggle. Okay, see, they are forcing workers. Of course, this is happening in this current situation. Most of the people are forcing them to work for a long hours. So what will happen? They will be mentally stressed and they will face lots of difficulties in their health. Therefore, the physical quality of life index is considered a better indicator of economic welfare. It includes a standard of living, life expectancy at birth and literacy. ஓகே, இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். அடுத்தது நேஷ்னல் இன்கம் அண்ட் எரோஷன் ஆஃப் நேஷ்னல் வெல்த். ஃபார் அச்சீவிங் ஹையர் ஜிடிபி, லார்ஜர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் பீயிங் டிப்ளீட்டட் ஆர் டேமேஜ். ஸோ நேஷ்னல் இன்கம்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நேச்சுரல் ரிசோர்ஸஸை டேமேஜ் பண்ணுறோம். திஸ் மீன்ஸ் ரெடக்ஷன் ஆஃப் பொட்டென்ஷியல் ஃபார் ஃபியூச்சர் க்ரோத். நம்ம பொட்டென்ஷியல், நம்மளோட எனர்ஜியை வந்து ஃபியூச்சர் க்ரோத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நாம என்ன பண்ணிக்கிறோம்? கெடுத்துக்கிறோம். நம்மளோட நேச்சரை ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். ஹென்ஸ் இட் இஸ் சஜஸ்டட் தட் while assessing national income, loss of natural resources should be subtracted from national income. ஸோ என்ன சொல்கிறாங்க? நேஷ்னல் இன்கம் அரைஸ் பண்ணும்போது அப்படியே நேச்சுரல் ரிசோர்ஸையும் டிடெக்ட் பண்ணி காமிங்க. அடுத்தது நேஷ்னல் இன்கம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் US dollars. ஸோ when Indian national income is expressed in terms of US dollar, the former looks very low. ஓகே, ஸோ கம்பேர் பண்ணும்போது அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ இஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி மெத்தட் இஸ் அடாப்டட், இந்தியா லுக்ஸ் பெட்டர். ஸோ நம்ம இந்த மெத்தடை ட்ரிபிள் P மெத்தட் எடுக்கும் போது நம்ம வந்து எப்படி இருப்போம்? கொஞ்சம் பெட்டராக தெரியும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? we will be looking something very low. Next, social and environmental cost. While producing economic goods, many environmental and social bads are also generated. Hence, they also must be considered while enumerating national income. அதாவது நம்ம எக்கனாமிக் குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், ஓகே, அண்ட் லாட்ஸ் ஆஃப் சோஷியல் பேட்ஸ் have also generated. Okay, so this and all should be what? Controlled. So நம்ம வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறோம் அப்படின்னா அது தரமானதாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் it should give some income. Okay, அதனால நம்மளோட economy should not be affected and the welfare also should not be affected. Okay, that's all. So here the summary is being given. Okay, the national income of a country describes the economic performance of a production performance of a country. So this and all we learnt. Okay, and all the levels of development, everything is given. So already I told, concentrate in glossary. So GNP means total money value of final goods and service produced in a country during a particular year. Then NNP, total money value of final goods and service produced in a year during a particular year. Okay, and here we are excluding the depreciation. Whatever we learned, it's given here. NNP at factor cost, personal disposable income also we learned, per capita income we learned, social accounts also we discussed. Okay, and unpaid services we discussed, capital sector also we discussed, and you can see transfer payments. Okay, most of the things whatever we discussed, they have highlighted and given in the glossary. So again and again I'm telling, you will be getting questions from this glossary. Okay, so we completed our second lesson also. So in next video I will mark question answers. Thank you, children.